அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தன்னான அன்புறவுகளுக்கு முன்னேற வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தமிழ் அரசியல் பரப்பில் தமிழ் அரசியல்வாதிகளுடைய நிலைமைகளை பார்ப்போம். அவ்வாறு கூறும்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று பேச இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்னும் சிலரோடு சேர்ந்து தமிழகம் சென்றிருந்தார்கள். தமிழக அரசியல் தலைவர்களை சந்தித்த விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அந்த பயணத்தை தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிய பிரதிநிதிகள் புலம்பெயர்ந்த நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பயணம் தொடர்பாக அங்கே பலரை சந்திப்பதாகவும் பல நிகழ்ச்சிகளோடு அவர்கள் கூட்டங்களை நடத்தி வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இந்த சந்திப்பு, இவர்களுடைய இந்த பயணம் தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மையே சொல்ல வேண்டுமாக இருந்தால், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் பானம் ஏறி வைகுண்டம் போனானாம் என்ற ஒரு சொல்லாடலுக்குள்ளாகவே இவர்களுடைய பயணத்தை என்னால் மதிப்பீடு செய்ய முடியும். அந்த வகையில்தான் தமிழக பயணம் ஒரு ஒரு இன விடுதலைக்கான இல்லை எங்களுடைய விடுதலை அரசியலுக்கான ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு பயணமாக அல்லாமல், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் அவர்களுக்கு பின்னாலே இருந்து இயக்குகின்ற தரப்பினருடைய அபிலாசைகளுக்காக, விருப்பத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு பயணம். அதனுடைய ஒரு இரண்டாம் அந்த முதலாம் பாகம் இரண்டாம் பாகம் என்பதை போன்று அதனுடைய ஒரு இரண்டாம் கட்டமாக அவர்கள் இப்போது ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணத்தை வந்திருக்கின்றார்கள். அந்த அளவில் தான் நான் இதை பார்க்கின்றேன். அதை கடந்து இவர்களுடைய இந்த பயணம் எங்களுடைய விடுதலை அரசியலுக்கு வழி சேர்க்கக்கூடிய வகையிலான ஒன்றாக இருக்குமா என்ற ஒரு நிலையிலே அதை பார்க்கக்கூடியதாக இருக்கவில்லை. என்னால் வெறுமனே ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக அவர்கள் அங்கே இந்த பயணத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த பயணத்திலே அவர்களுடைய அந்த அணுகுமுறைகள், அவர்களுடைய செயல்பாடுகள், அதிலே கதைக்கப்படுகின்ற விடயங்கள், இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது தாயகத்திலே தங்களுடைய ஒரு அரசியல் செயல்பாட்டு நிமித்தமாக தங்களை நிலைநிறுத்த முடியாதவர்கள் இப்படியான ஒரு சாகச பயணங்களின் ஊடாக, செய்திகளின் ஊடாக தங்களுக்கான ஒரு அரசியலை கட்டமைக்க முற்படுகின்றார்கள். அதனால் தான் அந்த ஆரம்பத்திலே சொன்னேன், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் பானம் ஏறி வைகுண்டம் போனானாம் என்ற ஒரு கதையாக, அதாவது வாயாலே அப்படியான ஒரு நிலையை உருவாக்குகின்ற ஒரு நிலைமை. தாயகத்திலே ஒரு மக்கள் சார் கட்டமைப்பை இல்லை, மக்களிடையே தங்கள் சார்ந்த கொள்கைகளை கொண்டு சென்று அந்த கொள்கை நிமித்தமாக மேலதிகமாக அந்த தங்களுக்கு பின்னாலே மக்களை அணிதிரட்டுகின்ற எந்த செயல்பாடுகளையும் செய்வதற்கு திராணியற்றவர்கள் இன்று விமானம் ஏறி தமிழகம், நோர்வே, டென்மார்க், பெல்ஜியம் என்ற ஒரு இடமாக அவர்கள் திரிகின்ற போது இந்த ஒரு வார்த்தை தான் அதற்கு மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும் என்பது இது வெறுமனே ஒரு விமர்சனமாக கருத்தாக அல்ல. இதை உள்ளார்ந்தமாக நீங்கள் குறுக்குவெட்டு முகமாகவோ இல்லை நடுக்குவெட்டு முகமாகவோ இந்த பயணத்தினுடைய இவர்களுடைய விடயங்களை நீங்கள் நேர்மையாக, அந்த நேர்மை என்று சொல்கின்ற போது தமிழ் தேசிய இனத்தினுடைய நிலையிலே நின்று கொண்டு, முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு பின்னராக 17வது ஆண்டிலே நாங்கள் நிற்கதியாக நிற்கின்ற அந்த வறுமை நிலையிலே நின்று கொண்டு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இழந்து அந்த மக்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த அடித்தளம் இன்று சர்வதேச தலையீட்டுக்கான ஒரு தோற்றுவாய் ஏற்படுத்தி இருந்தது. அவை அனைத்துமே வீணடிக்கப்பட்டு குரங்கின்ற கையில பூமாலையை கொடுத்ததை போன்று எல்லாவற்றையுமே வீணடித்து விட்டு நாங்கள் இன்று ஒரு முட்டுச்சந்திலே நிற்கின்ற ஒரு நிலையில நின்று அந்த நிலையிலே நின்று பார்க்கின்ற போதுதான் இதனுடைய உள்ளார்ந்தமான நிலையை நாங்கள் அறிய முடியும். இல்லை, இவர்களுடைய சவுடால்தனமான பேச்சுக்களையும் இந்த ஏமாற்று விடயங்களையும் இந்த தமிழ் தேசியம் என்ற பெயரிலே எல்லோரும் மேற்கொள்கின்ற அந்த கூத்தடிப்புகளையும் வைத்துக்கொண்டு நாங்கள் பார்த்தால் இந்த உண்மையான தரிசனத்தை எங்களால் கண்டறிய முடியாது. ஆகவே அவ்வாறான ஒரு நிலையில் இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு 17வது ஆண்டிலே இந்த தமிழ் மக்களுடைய அந்த விடுதலை அரசியலுடைய பாதை எங்கே நிற்கின்றது, அந்த நிற்கின்ற நிலையில் நின்று கொண்டு நாங்கள் மீள திரும்பி பார்க்கின்ற போது
இந்த ஒரு விடயத்தை தான் ஆணித்தரமாக 100 தடவை 1000 தடவை சொல்ல முடியும். கூரையோரி கோழி குடிக்க முடியாத முன்னணியினர் தமிழகம் ஐரோப்பா என்று பயணம் செய்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல்பாட்டை தான் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தான் என்னுடைய ஒரு அவதானிப்பாக நான் ஆணித்தரமாக கூறக்கூடியதாக இருக்கின்றது. முயற்சி எடுப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இதைத்தான் பலரும் விரும்புகிறார்கள். அதாவது தமிழ் அரசியல் பரப்பு சிதைந்து போயிருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் எங்களுக்கான ஒரு பாதையை கண்டுபிடிக்கலாம் என்று கிட்டத்தட்ட இப்போ நீங்கள், நான், அருஸ் மற்றும் ஃபட்டிமா மாஸ்டர் போன்றவர்கள் இங்கே தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகின்றோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுக்கின்ற விடயத்தை நான் மிகவும் சிறப்பாக வரவேற்கிறேன். ஆனால் கேள்வி ஒன்று இருக்கின்றது என்னவென்று சொன்னால், அவர்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருப்பவர்களை அனைத்து தரப்பினரையும் சந்திப்பதற்கு பதிலாக குறிப்பிட்டவர்களோடு சந்திப்பதை மட்டுப்படுத்தியது பெரிய ஒரு குறைபாடாகவும் விமர்சனமாக பார்க்கப்படுகின்றது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதனால்தான் அப்படியான ஒரு கருத்தை ஆரம்பத்தில் கூறியிருந்தேன். தமிழக பயணத்தை போன்று இது ஒரு சாகச பயணமாகத்தான் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நீண்ட திட்டமிடல் இல்லை. அது ஒரு உண்மையில ஒரு எங்களுடைய ஒரு இன விடுதலைக்கான ஒரு முன்னெடுப்பாகவோ இப்போ நீங்கள் வரவேற்றிருந்தீர்கள். முயற்சிகள் நாங்கள் நிச்சயமாக வரவேற்கத்தான் வேண்டும் என்று. ஆனால் அந்த முயற்சிகள் கபடத்தனமான இல்லை சுயலாப நோக்கம் கொண்ட முயற்சிகளாக இருந்தால் அதை நாங்கள் ஒரு கருத்தியல் தளத்தில் தந்து நாங்கள் அதை வரவேற்க முடியாது. ஏன்னால் இது ஒரு இந்த 17வது ஆண்டில் நாங்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இப்படியான ஒரு பொய்யான, புனைவான, ஒரு போலியான, பாசாங்கத்தனமான செயல்பாடுகளின் மூலமாக நாங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். தமிழினம் ஏமாற்றப்பட்டதை தவிர எம்மவர்களாலேயே, நாங்கள் நம்புகின்ற தலைவர்களினாலும், நாங்கள் வாக்களித்த வாக்களித்து தெரிவு செய்த எங்களுடைய பிரதிநிதிகளினாலும் தான் நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு பின்னர்தான் சிங்களவர்களும் சர்வதேசமும். ஆனால் முதலிலே நாங்கள் நம்புகின்ற எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய தலைமைகள் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அப்படியான ஒரு நிலையிலே நின்று கொண்டு நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கின்ற போது உண்மையில இது ஒரு அதுதான் நாங்கள் குறிப்பிட்டதை போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்களை புலத்திலிருந்து இயக்குகின்ற தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, டிசிசி என்று சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு குழு, இதை கடந்து அவர்களுடைய பயணம் ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான நிலையை அடைந்திருக்கின்றதா? இவர்கள் நோர்வேக்கு சென்றார்கள். அந்த நோர்வேயில இவர்கள் ஒரு பரந்துபட்ட சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்களா? அங்கே நோர்வேயில டிசிசி மட்டும்தான் இருக்கின்றதா? டென்மார்க்கிலே டிசிசி மட்டும்தான் இருக்கின்றதா? பெல்ஜியத்திலே டிசிசி மட்டும்தான் இருக்கின்றதா? என்று புலம்பெயர் தளத்திலே அந்த டிசிசி என்கின்ற அமைப்பு மட்டும்தான் இருக்கின்றதா? அதை கடந்த அமைப்புகள் இல்லையா? செயல்பாட்டாளர்கள் இல்லையா? இல்லை டிசிசி மட்டும்தான் அதை முழுமைப்படுத்துகின்றதா? புலம்பெயர் தளத்திலே எங்களுடைய விடுதலை அரசியலை முன்னகர்த்தி செல்கின்ற அந்த பெரும் பணியிலே 2009 ஆயுதங்கள் மௌனிக்கப்படுவதற்கு முன்னர் இருந்ததை போன்ற நிலையில் தான் இன்றும் டிசிசி இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கின்றது. ஆகவே இவர்கள் யார் அழைத்து போனார்களோ, யாருடைய ஏற்பாட்டிலே போனார்களோ அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நின்றார்கள். அந்த தமிழக திரைப்படத்திலே அந்த மஞ்சள் பை ஒன்றை கமக்கட்டுக்குள்ளே வைத்திருப்பார்கள். அப்படி அவர்களுடைய கமக்கட்டுக்குள்ளேயே இவர்கள் நின்றுவிட்டு அலுவல்களை முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கைகாட்டினவர்களோடு இவர்கள் சந்திக்கின்றார்கள். அவர்கள் அனுமதித்தவர்களோடு இவர்கள் சந்திக்கின்றார்கள். இல்லை அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்திலே இவர்கள் சந்திப்பை நடத்துகின்றார்கள் என்று சொன்னால் ஒரு மட்டுப்படுத்தி கொண்டது அந்த சந்திப்பை எப்படி இனத்துக்கான ஒரு சந்திப்பாக நாங்கள் கருத முடியும்? ஒன்று, இவர்களுடைய பயணம் என்பது ஒரு குறுகிய வட்டத்திலே இருந்தது. அந்த சந்திப்புகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை நாங்கள் பார்க்கணும். அந்த சந்திப்பிலே நீங்கள் புலம்பெயர் தேசத்திலே செல்கின்றீர்கள் என்றால் ஒரு செயற்பாட்டாளர்களோடு சந்தித்து அவர்களுக்கான விளக்கங்களை நீங்கள் வழங்கப் போகின்றீர்கள் என்று சொன்னால், இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கட்சியாக பார்க்கின்றதை விட ஒரு தமிழ் தேசிய அரசியலுடைய ஒரு வடிவமாக நாங்கள் பார்க்கின்ற போது அது தொடர்பான கேள்விகள் பலரிடையே இருக்கின்றது. அந்த கேள்விகளுக்கு சுதந்திரத்தன்மையோடு அதில் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டதா? அப்படி பன்முகப்பட்டவர்கள் அங்கு அழைக்கப்பட்டார்களா என்பதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாத நிலைமை இருக்கின்றது. ஆக இவர்கள் தாங்களாகவே தங்களை போற்றுகின்ற வகையில் நாங்கள் சொல்வதாக இருந்தால், ஒரு சினிமா திரைப்படம் நாங்கள் திரையிலே பார்க்கின்ற போது அந்த காட்சிகள் தொகுக்கப்படுகின்ற போது அது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும், கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் பின்னணியை பார்த்தீர்களானால் அந்த
திரைப்பட தரப்பினர் ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் அவர்களாகவே உருவாக்கி அவர்களாகவே தெரிவு செய்து அவர்களுக்கான கதாபாத்திரங்களை அவர்களுக்கு ஒப்புவித்து அதை படமாக்குவதை போன்றுதான் இந்த புலம்பெயர் தேசத்திலும் அவர்கள் தங்களை ஏதோ மக்களுடைய ஒரு வெகுஜன ரீதியான ஒரு சந்திப்பு நடைபெற்றதை போன்று தங்களுடைய ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்க எதிர்த்து கேள்வி கேட்காதவர்களையும் ஒரு முரட்டுத்தனமாக அங்கே ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தாதவர்கள், அதாவது தமிழ் தேசிய நிலையில் நின்று கொண்டு குழப்பங்களை ஒரு ஏற்படுத்தாத இவர்களுடைய போலித்தனங்களை அம்பலப்படுத்தாதவர்களை அப்படியான ஒரு 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 தற்பாதுகாப்பு நிலையிலான சந்திப்புகளாகத்தான் இந்த சந்திப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று அவர்கள் அதில் ஆற்றுகின்ற உரைகளாக இருக்கட்டும், அந்த சந்திப்புகளை நாங்கள் அவதானிக்கின்ற போது இன்றைய காலத்திலே ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு 17வது ஆண்டிலே நிலத்திலிருந்து புலத்தை நோக்கி ஒரு அணி சென்று அந்த புலத்திலே இருக்கக்கூடிய மக்களோடு உறவாடுகின்ற அணுகுமுறையிலே இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க முடியவில்லை. இது எப்படி என்று சொன்னால், இப்ப நான் ஒரு நாட்டுக்கு வந்து என்னுடைய சொந்த பந்தங்களோடு நான் ஒரு சந்தித்து விட்டு வருவதை போன்று என்னுடைய தனிப்பட்ட விடயத்தை போன்றுதான் இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய தனிப்பட்ட பயணமாக இது அமைந்திருக்கின்றது. நான் அங்கே வருகின்ற போது என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னை வரவேற்கும், என்னுடைய உறவினர்களிடம் அவர்கள் அழைத்து செல்வார்கள், அறிமுகப்படுத்துவார்கள். என்னால் அங்கே வந்து தனியே நடமாட முடியாது, எனக்கு இடங்கள் தெரியாது, ஆகவே அவர்கள் அழைத்து செல்வார்கள். அதே போன்று இவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார்கள். இவர்களுடைய உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் இவர்களுடைய சொந்த பந்தங்களாக இருக்கின்ற டிசிசியினர் தங்களுடைய சொந்த பந்தங்களுடைய கூட்டிக் கொண்டு இவர்களை அளவலாக வைத்துவிட்டு திருப்பி அனுப்பி இருக்கின்றார்கள். இது எப்படி நாங்கள் ஒரு இனத்துக்கான ஒரு இதாக பார்க்கணும். ஆகவே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த விமர்சனம் முற்றும் முழுதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. இவர்கள் ஒரு பரந்துபட்ட ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு விடுதலை அரசியலுக்கு பலம் சேர்க்கக்கூடியதான ஒரு பரந்துபட்ட சந்திப்புகளாக அல்லாமல் மிக 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 குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளாகவே, ஏனால் இவர்கள் தங்களுக்கான ஒரு ஊடக பிம்பத்தின் ஊடாக தங்களுக்கான ஒரு அரசியல் நோக்கத்துக்காக இந்த பயணத்தை பயன்படுத்துகின்ற போது அங்கே ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டால் கூட இவர்களுடைய திட்டம் தோல்வி அடைந்துவிடும். ஒரு ஒரு பொதுவான சந்திப்பை ஏற்படுத்துகின்ற போது உண்மையிலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே ஒரு விரக்தியோடு இருக்கின்ற இவர்களுடைய ஏமாற்று அரசியலின் காரணமாக விரக்தியோடு இருக்கின்ற ஒருவர் அங்கே ஆதங்கங்களோடு எழுப்பப்படுகின்ற கேள்வி கூட, இவர்கள் இத்தனை டொலர்ஸையோ இத்தனை பவுன்ஸுகளையோ இத்தனை வெளிநாட்டு பணங்களை செலவழித்து அங்கே சென்று இந்த ஏற்பாடுகள் செய்த எல்லாமே வீணாக போய்விடும். அதன் காரணமாக நான் முன்னர் மிக மிக ஒரு தற்காப்பான ஏற்பாட்டோடு தங்கள் சார்ந்தவர்களோடு மட்டுமே இந்த சந்திப்பை இவர்கள் மட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த வருகின்ற அந்த சந்திப்புகள் தொடர்பான செய்திகளின் ஊடாக நாங்கள் அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ராமேந்திரன், என்ன காரணத்துக்காக இவர்கள் ஏனையவர்களிடம் செல்வதற்கு தயங்குகிறார்கள்? இப்போ உங்களுக்கு தெரியும், இவர்கள் நிச்சயமாக அவர்களிடம் அறிவு இருக்கிறது. அரசியலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை எடுத்தீர்கள் என்றால் நீண்ட காலமாக அவருடைய பயணம், இனி அவருடைய பேரன், இவர்கள் எல்லோரையும் பார்க்கும் பொழுது அவர்களிடம் அரசியல் அனுபவம் இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் தெளிவாக தெரிய வேண்டும், அந்த ஒரு கட்சியால் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே நாங்கள் ஏனைய மக்களையும் நாங்கள் அவர்களிடமும் செல்ல வேண்டும், அவர்களையும் நாங்கள் ஓரளவுக்கு மனம் மாற்றி எங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி அவர்களையும் உள்வாங்க வேண்டும் என்று அப்படி சிந்திக்காமல் இருப்பதற்கு என்ன தடுக்கிறது அவர்களை? ஆரம்பத்தில் கேட்ட ஒரு விடயம், இவர்கள் பறந்துவிட்டு சந்திக்க மறுக்கின்றார்கள் என்று, அவர்களிடம் நிறைய ஆற்றல்கள் ஆளுமைகள் இருக்கின்றன, அது மறுப்பதற்கில்லை என்று இவர்களுடைய இடத்திலே நீங்கள் எங்களுடைய அரசியல் ஆய்வாளர்களோ இல்லை ஒரு சமூக ஒரு ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களோ புலம்பெயர் தேசத்துக்கு வருகின்ற போது, உதாரணத்துக்கு நாங்கள் எங்களுடைய மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் அண்ணாவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அவர் இந்த இடத்திலே அங்கே வருகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் நிச்சயமாக எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருப்பார். அதாவது தாயக அரசியல் எப்படி இருக்கின்றது, தாயக அரசியலுக்கும் புலம்பெயர் அரசியலும் இவ்வாறு நிலையில் இருக்கின்றது, இதை நாங்கள் எப்படி சரி செய்ய வேண்டும், நாங்கள் எந்த இடத்துல நிற்கின்றோம், என்ன பிழைகளை விட்டிருக்கின்றோம், அடுத்தது நாங்கள் இவ்வாறு பயணித்தால் இந்த 2026ஆம் ஆண்டு எங்களுக்கு ஆனதாக மாற்ற முடியும், இல்லை இந்த அனுர் அரசாங்கத்தினுடைய இந்த எஞ்சிய ஆட்சி காலத்தில் எப்படி தமிழர்களுக்கான விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்வது என்பது தொடர்பான விடயங்களை அந்த இடத்திலே அவரால் நிச்சயமாக எழுப்பப்படுகின்ற கேள்விகளுக்கு மிகச் சரியாக பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும்.
அது நிச்சயனாவாக இருக்கட்டும், இல்லை நிலாந்தரனாவாக இருக்கட்டும், இல்லை KT கணேசலிங்கம் சாராக இருக்கட்டும், இல்லை ஜோதிலிங்கம் சாராக இருக்கட்டும், அப்படி ஒரு அரசியலாளர்களாக ஒரு புத்திஜீவிகளாக அந்த இடத்துல வந்தால் நிச்சயமாக பரந்துபட்ட எல்லோரையும் சந்தித்து அவர்களை முகம் கொடுக்கக்கூடிய திராணி அவர்களிடம் இருக்கின்றது. ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. நாங்கள் மட்டும்தான் சுத்த தங்கம் என்று சொல்லி மற்ற எல்லோரையுமே தகரங்களாக ஏறி மிதித்து அரசியல் செய்யக்கூடியவர்கள். எப்படி? நிச்சயமாக நீங்க சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இன்றைய நிலையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு இருக்கின்ற அரசியல் ஆழமான அறிவு, மொழி ஆற்றல், சிங்களமாக சிங்கள தரப்பாக இருக்கட்டும், ராஜதந்திர மட்டத்தையாக இருக்கட்டும், மிகவும் லாபகமாக கையாண்டு, இல்லை எங்களுடைய அண்டன் பாலசிங்கம் அவர்களை, தேசத்துக்கு ஒரு அண்டன் பாலசிங்கம் அவர்களை போன்று அந்த ஒரு கரிஜனை குரலின் மூலமாக தம்பசப்படுத்தக்கூடிய ஆற்றல்கள் அத்தனை நிறைந்திருக்கின்றது. ஆனால் அதை இனத்துக்காக அவர் பயன்படுத்துகின்றாரா என்பது தான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. தங்களுடைய ஏமாற்று அரசியலை நியாயப்படுத்துவதற்காகவும் அதற்கான ஒரு கவசமாக தான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று சுமந்திரனும் அதைத்தான் செய்கின்றார், இவர்களும் அதைத்தான் செய்கின்றார்கள். ஆக இவர்கள் நேர்மையாக ஒரு இனத்துக்கான அரசியலை செய்திருந்தால் நீங்க சொல்வதை போன்ற ஒரு பரந்துபட்ட தரப்பினரை சந்தித்திருக்க முடியும். ஆனால் அது அவர்களால் சந்திக்க முடியாது. அங்கு எழுப்பப்படுகின்ற கேள்வி என்பது இனத்துக்கான அரசியலை விட இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளாகத்தான் அது இருக்கும். இவர்கள் ஜனாதிபதி தேர்தலை எடுத்த முடிவு, ஜனாதிபதி பொது வேட்பாளர்களை இவர்கள் நிராகரித்தார்கள், அது ஒரு துரோகத்தனமான வேலை, அது ஒற்றையாட்சிக்கு கொண்டு போய் மக்களை அடமானம் வைக்கின்ற வேலை என்று பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் தேர்தல் முடிந்த அடுத்த நொடிப்பொழுதே தமிழ் பொது வேட்பாளருக்கு விழுந்த வாக்குகளும் தமிழ் தேசியத்துக்காக விழுந்த வாக்குகள் என்று உடனடியாக அந்த பல்ட்டி அடித்தார்கள். இதெல்லாம் அவங்க கேள்வி கேட்டால் இந்த முகத்தை வைத்துக் கொண்டு பதிலளிக்க முடியும். அப்ப நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவுகளும் வரலாற்று ரீதியாக இவர்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவுகளும் தவறானவை என்பதை இவர்களே ஏற்றுக்கொள்கின்றார்கள். நாங்கள் பொதுவாக சொல்கின்ற நிலைமைகளை இன்று அவர்களே அங்கீகரிக்கின்றார்கள். இதைத்தான் நாங்கள் கூறினோம், முன்னணி செய்கின்றது மிகப்பெரிய தவறு என்று. தேர்தல் முடிந்த கையோடே அதை அவர்களாகவே வழிமொழிந்து முன்மொழிந்தார்கள். அதே போன்று பாராளுமன்ற தேர்தல் அது ஏற்படுத்தி கொடுத்த தாக்கம் அந்த சுத்த தங்கம் என்கின்ற நிலையிலிருந்து மாறி கொஞ்சம் தமிழ் தேசிய பேரவை என்ற பேரில் ஒரு சில தரப்புகளை இணைத்து கூட்டணி அமைத்தார்கள். இது ஐங்கரநேசன் அவர்களை இந்த தமிழ் தேசிய பேரவைகள் இணைக்கின்றவரை மாகாண சபையிலே இந்த களிவெண்ணெய் அமைச்சர் என்று சொல்லி, ஊழல் அமைச்சர் என்று சொல்லி இதே சுவாஸ் போன்றவர்கள் எல்லாம் மேடைக்கு மேடை முழங்கியவர்கள். இன்று வெக்கமே இல்லாமல் அவர்களோடு நிற்கின்றார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தரப்போடு கூட்டணி வைத்தார்கள். இதே சுகாஸ் போன்றவர்கள் மண்டையன் குழு என்று ஒப்பாரி வைத்துக் கொண்டு இருந்தவர்கள். தவறுவிட்டால் அதை உணர்ந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் அங்கே பதிலளிக்க முடியாது அவர்களினால். நிச்சயமாக இந்த கேள்விகள் எழுப்பப்படும். இல்லை என்று சொன்னால் இவர்கள் நாங்கள் எல்லோரும் என்ன, சுமந்திரனாக இருக்கட்டும், கஜேந்திரகுமார் தரப்பாக இருக்கட்டும், தமிழ் மக்களிடத்திலே பகிரங்கமான மன்னிப்பை எல்லோருமே இந்த நொடிப்பொழுதே கேட்டுவிட்டு மக்களிடம் சந்திக்கின்ற நேர்மைத்தன்மை இவர்களிடம் இல்லை. கடந்த காலத்திலே நாங்கள் எடுத்த முடிவுகள் அத்தனையுமே தவறாகிவிட்டது. நாங்கள் ஏதோ ஒரு நிலைப்பாட்டிலே தமிழ் மக்களுக்கு இப்படியான விடயங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்படியெல்லாம் எங்களுடைய அனுபவத்துக்கு அடிப்படையில் நாங்கள் இப்படியான முடிவுகளை எடுத்தோம், இல்லாமல் தவறாகிவிட்டது. இன்று வரை நாங்கள் அதை கூறுகின்ற விடயம், சிங்களவர்களையும் சர்வதேசத்தையும் விட முதலிலே எங்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டு எங்களுடைய மக்களை ஏமாற்றியவர்கள் முதலில் எங்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். 4.5 ஆண்டுகள் முட்டு கொடுத்து தமிழினத்தை காட்டி கொடுத்ததுக்கு இன்று வரை சுமந்திரன் தமிழ் மக்களுடைய பகிரங்கமாக மன்னிப்பு கோரவில்லை, இல்லை அதுக்கு பொறுப்பு கூறவில்லை. கஜேந்திரகுமார் தரப்பும் மாற்று அரசியல் என்ற பேரிலே இத்தனை ஆண்டுகளாக தமிழ் மக்களை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் இந்த முடிவுகள், இந்த ஜனாதிபதி பொதுத் தேர்தல், அதில் இவர்கள் நிச்சயமாக பகிரங்கமாக மக்களிடத்தை மன்னிப்பு கூறியிருக்க வேண்டும். நாங்கள் தவறாக கருதி விட்டோம், ஆனால் இன்று தமிழ் தேசியத்துக்காக விழுந்த வாக்குகள் என்று சங்குக்காக விழுந்த வாக்குகளை இவர்கள் அங்கீகரிக்கின்றார்கள் என்று சொன்னால் அப்ப தாங்கள் எடுத்த முடிவு தவறானது என்பதை மக்கள் மத்தியில் கூறவில்லை வெளிப்படையாக. இந்த கேள்விகளுக்கெல்லாம், இந்த கேள்விகள் எல்லாம் நிச்சயமாக அவர்கள் மீதான காழ்ப்புணர்வு அல்ல. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நேர்மையான விடை கிடைக்கின்ற போதுதான் தூய்மையான தமிழ் தேசியத்தை நாங்கள் உருவாக்க முடியும். எல்லாவற்றையுமே நாங்கள் நிலக்கீழ் விரிப்புகளாக இப்படியான விடயங்களை எல்லாம் கடந்து செல்வோமாக இருந்தால் ஒரு கட்டத்திலே புழு பிடித்து பூச்சி பிடித்து துர்நாற்றம் வீசி அந்த இடத்திலே இருக்க முடியாத ஒரு நிலைமை உருவாகும். இல்லை ஏதாவது ஒரு ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய உயிரினங்கள், இந்த ஜீவராசிகள் அதுக்குள்ளே வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது.
ஆகவே அப்படியே நாங்கள் இதை கடந்து செல்ல முடியாது. இது ஒரு இனத்துக்கான அரசியல். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் அவர்களுக்காக முகம் பார்த்து அதையெல்லாம் நாங்கள் செல்கின்ற, ஆனால் புலம்பெயர் தேசத்திலே இவர்கள் அப்படியான ஒரு திறந்த சந்திப்பை இவர்கள் நடத்தியிருந்தால் நிச்சயமாக இவர்கள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் வந்திருப்பார்கள். இவர்களிடம் அதற்கு பதில் சொல்ல முடியாதவர்களாக இருப்பார்கள். இப்ப ஒரு அரசியல் தொடர்பாகவோ, அரசியலமைப்பு தொடர்பாகவோ, இல்லை தமிழ் தேசிய அரசியல் உள்ள விடயங்களை எல்லாம் நிச்சயமாக பேசக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் இருக்கின்றது. ஆனால் புலம்பெயர் தேசத்திலிருந்து அதை விட நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன செய்து கொண்டு இருக்கின்றீர்கள், நீங்கள் எடுத்த முடிவுகள் என்ன, ஏன் இதை இப்படி செய்தீர்கள், அப்படி செய்தீர்கள் என்ற கேள்விகளுக்கு இவர்களிடம் பதில் இல்லை. அந்த அளவு தூரத்துக்கு புலம்பெயர் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு வந்து விட்டது. இதற்கு முன்னர் இவர்கள் மீது ஒரு மயக்கம் இருந்தது. இவர்களை அங்கு அழைத்து செல்கின்ற தரப்பினர் மீது ஒரு மயக்கம் இருந்தது. இன்று அதை கடந்து எல்லோருமே விழிப்படைந்து விட்டார்கள். இன்று இவர்கள் ஒவ்வொரு நகர்வுகளையும் உடனடியாகவே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்று மக்களிடையே, நிலத்திலும் புலத்திலும் இருப்பவர்களுடைய ஒரு அரசியல் விழிப்புணர்வு வந்திருக்கின்றது. அதன் தாக்கம் காரணமாகத்தான் அவர்கள் சந்திக்க அஞ்சுகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த சந்திப்பு மட்டுப்படுத்தப்பட்ட சந்திப்பாக இவர்களுடைய அந்த சந்திப்பை ஏற்பாடு செய்தவர்களும் விரும்பி இருக்கின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன். நீங்கள் இப்போ அரசியல் விழிப்புணர்வு வந்திருக்கின்ற என்று கூறும் பொழுது ராமேந்திரன், ஒன்றை மட்டும் நான் கூறலாம். சமீபத்தில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல், ஜனாதிபதி தேர்தலின் பொழுது பொது வேட்பாளர் அரியநேத்திரன் அவர்களை களமிறக்கியதும் அது ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதேபோல் பொது தேர்தலில் மாற்றங்கள் வந்திருக்கின்றது. பெரிய மாற்றங்கள் எதிர்பார்த்ததாலும் சிறிய மாற்றமாகவும் நோகக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கின்றது. ஏனென்றால் அங்கே சிலர் அகற்றப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் சிலர் அகற்றப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் நூலிலையில் தவறிவிட்டார்கள் என்று பலர் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். அந்த கட்டத்தில் உங்களுக்கு தெரியும், ILC தமிழும் கூட தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கின்றது. மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விடயம். யார் என்னத்தை சொன்னாலும் மற்ற வானொலிகளோடும் தொலைக்காட்சிகளோடும் ILCயும் அந்த பங்களிப்பை செய்திருக்கின்றது. நிச்சயமாக புலம்பெயர்ந்து வாடுகின்ற நாடுகளில் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது, அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதை நிச்சயமாக அவர்கள் புரிந்தார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், தேர்தல் முடிந்தவுடனேயே யாழ்ப்பாணத்தில் ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்களை அழைத்து அந்த தேர்தலில் ஏன் இந்த பின்னடைவு வந்து என்றதை விளக்கி அவர்கள் அந்த தாங்கள் விட்ட தவறுகளை ஏற்றுக்கொண்டு தாங்கள் எப்படி பயணிக்கப் போகிறோம் என்று நீங்களும் அந்த கூட்டத்தில் இணைந்து அந்த உரையாடலை கேட்டனீர்கள் என்றது சொன்னதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதே போல் இங்கே இப்போ நீங்கள் இந்த புலம்பெயர்ந்து வந்திருக்கின்ற இந்த நாடுகளில் அவர்களுடைய கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உயிரோடை தமிழோடும் இலக்கோடும் உரையாட விரும்புகின்றோம் சந்தித்து உரையாடி இருக்கிறார்கள். நாங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக அவர்கள் தங்களுடைய கருத்தை கூறியிருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், உங்களோடு பேசியதும் அங்கே மண்ணில் இனி இப்பொழுது புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் அவர்களுடைய இந்த கூட்டத்தின் பொழுது இலக்கு ILC தமிழோடு உரையாடி தங்களுடைய அணுகுமுறைகளை எவ்வாறு கொண்டு போகும் என்று தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதை ஒரு மாற்றமான ஒரு அணுகுமுறையாக நீங்கள் பார்க்கிறீர்களா? நிச்சயமாக இப்போ அவர்கள் இறங்கி வந்திருக்கின்றார்கள். ஆனால் இது ஆரோக்கியமான மாற்றமாக என்னால் பார்க்க முடியவில்லை. இன்று தாயகத்திலே அந்த ஒரு ஊடகவியலாளர்களுடைய சந்திப்பிலே கயந்தனார் பொன்னம்பலம் அவர்கள் மிக நேர்மையாக அந்த விடயத்தை பதிவு செய்திருந்தார். அதாவது தங்களை விட ஊடகத்துறை ஊடகவியலாளர்களாக இருக்கின்ற உங்களுடைய கருத்துகள், அவதானிப்புகள், மதிப்பீடுகள் என்பது சரியாக இருந்திருக்கின்றது. ஆனால் நாங்கள் வேறு விதமாக கணக்கு பார்த்திருந்தோம். ஆனால் தேர்தல் முடிவுகள் எங்களுடைய கணிப்புகளை விட உங்களுடைய கணிப்புகள் தான் சரியாக இருந்தது என்பதாக ஊடகவியலாளர்களை நோக்கி அவர்கள் கூறியிருந்தார்கள். குறிப்பாக நாங்கள் இந்த ILC தமிழ் என்று நீங்கள் குறிப்பிடுவது போன்ற ILC உயிரோடை தமிழ் மற்றும் இலக்கு குழுமத்தவர்களோடு அவர்கள் சந்திக்க வேண்டி வந்தது இன்று புலம்பெயர் தேசத்தில் மட்டுமல்ல, அதனுடைய வீச்சு தாயகத்திலும் அதனுடைய வீச்சை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இன்று வலையொலி யூடியூப் என்று சொல்லக்கூடிய வலையொலியிலே இந்த நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்படுவதனூடாக அடுத்த நொடிப்பொழுதே தாயகத்தில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கானவர்களிடம் அது சென்றடைகின்றது. இதன் காரணமாக அரசியல் விழிப்புணர்வு என்பது உருவாக்கப்படுகின்றது. யாருமே யாரை ஏமாற்றி விட முடியாது என்கின்ற நிலை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால்தான் அதற்கான இவ்வளவு வரவேற்பு கிடைத்து கொண்டிருக்கின்றது. இன்று புலம்பெயர் தேசத்திலே இன்று இவர்கள் உருவாக்கிய இவர்களுடைய ஒரு தரப்பாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அத்தனையுமே தோல்வி அடைந்து இன்று ILC உயிரோடை தமிழும் இலக்கும் இன்று தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை மிக காத்திரமாக அதை ஏற்படுத்தி இருக்கின்றதுன்னு சொன்னால் அது நேர்மையாக ஒரு தமிழ் தேசிய அந்த தமிழ் தேசியத்துக்காக அது பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த விடுதலை அரசியலுடைய அடியொற்றி அது பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய காலத்தில் இது தேவையோ அதை இந்த ILC உயிரோடை தமிழ் இலக்கு
செய்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இன்று அவர்கள் அதை நோக்கி வந்திருக்கின்றார்களே தவிர அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்னால் அவர்கள் தெரிகின்றது. அப்படியான இன்று இன்று நிலத்திலும் புலத்திலுமாக மக்களிடையே இன்று ஒவ்வொருவரும் தனி ஊடகமாக மாறிவிடும். இன்று தகவல் தொழில்நுட்ப யுகத்திலே இந்த நான் ஒரு ஊடகமாகவும் நீங்கள் ஒரு ஊடகமாகவும் இன்னொருவர் ஒரு ஊடகமாகவும் அவர்களுடைய முகநூலாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப் என்கின்ற அந்த புலன குழுமமாக இருக்கட்டும், ஏதோ ஒன்றின் ஊடாக தாங்கள் விரும்புகின்ற கருத்தை மக்கள் மத்தியிலே இல்லை அந்த பொதுத்தளத்திலே பகிர்ந்து தாங்கள் ஒரு ஊடகமாக செயல்படுகின்ற அளவுக்கு இன்று அந்த செயல்பாடு விரிவாக்கம் அடைந்திருக்கின்றது. ஆனால் அப்படி ஒருவர் சொல்கின்ற கருத்தை இன்னொருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவர்கள் அதை பகிர்கிறார்கள் என்பதுதான் அதில் முக்கியமான விடயம். பெரும்பாலும் அந்த விடயங்கள் எல்லாம் வாந்தி எடுப்பதாகத்தான் இருக்கின்றது. அது இன்னொருவர் அதை ஏற்றுக்கொள்ளவோ இல்லை அதை அணுகக்கூடிய விதத்திலோ அது இருக்கவில்லை. ஆனால் ஐஎல்சி உயிரோடை தமிழ் மற்றும் இலக்கு மின்னதர்களின் ஊடாக வெளிவருகின்ற இந்த விடயங்கள் எல்லாம் பார்த்தீர்களானால் மிக ஆழமான ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே அதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அதை நோக்கி இவர்கள் வருவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள், வந்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் இந்த மாற்றம் என்பது இதை தொடர்ந்து அவர்கள் எப்படி இதை கையாளப் போகின்றார்கள். இப்ப இன்றும் இந்த தங்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்கள் வருகின்ற போது அதை ஒரு துரோகத்தனமான விடயமாக, அதை ஒரு ஆரோக்கியமாக தங்களை சுயபரிசோதனை செய்து கொண்டு பார்ப்பதற்கான சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ளாது, அதை ஒரு முரட்டுத்தனமாக எதிர்த்து அந்த கருத்துக்களை கூறுபவர்களை துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு தன்மைதான் இருக்கின்றது. ஆகவே இந்த சில நாட்களுக்கு முன்னர் அவர்கள் இந்த எங்களுடைய அந்த ஊடக தரப்பினரோடு அவர்களுடைய இந்த சந்திப்புக்கு பின்னர் அவர்கள் எப்படி இனிமேல் நடக்கப் போகின்றார்கள் என்பதை வைத்துத்தான் நாங்கள் அவர்கள் உண்மையிலே மாறி இருக்கிறார்களா என்பதை பார்க்கணும். ஆனால் என்னுடைய அனுபவத்திலே இவர்கள் தங்களுக்கு பக்கபலமாக இல்லை எது சரியான தளத்திலே பயணிக்கின்றதோ அதோடு சேர்ந்து தங்களையும் ஒரு பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் இந்த அணுகுமுறையிலே வந்திருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். உண்மையாக ஒரு மக்களுடைய விடயங்களுக்கு ஒரு நேர்மையாக தலை சாய்த்து அப்படியான ஒரு மாற்றத்தை இவர்கள் தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்களா என்று இன்று வரை அது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இல்லை. ஏனென்றால் இந்த புலம்பெயர் தேசத்து பயணம் என்பதே அவர்களுடைய ஒரு சொந்த அரசியல் நலன் சார்ந்த ஒன்றாக இருக்கின்றது என்று சொன்னால், உண்மையில் இந்த புலம்பெயர் தேசத்து பயணத்தின் மூலமாக இவர்கள் சாதிக்க நினைப்பது என்ன, இதனுடைய பெருமானம் என்ன, நாங்கள் ஒரு விடயத்தை செய்கின்ற போது அதன் மூலமாக நாங்கள் இதை அறுவடை செய்ய போகின்றோம் என்றதனுடைய அளவில் தான் அதனுடைய செலவுகள் அந்த விடயங்கள் எல்லாமே இருக்கின்றது. அது பயனுள்ள செலவழிப்பா இல்லை பயனற்றதா என்பது இருக்கின்றது. ஆனால் இவர்களுடைய பயணம் என்பது இத்தனை நாள் புலம்பெயர் தேசத்து பயணம், தமிழக பயணம் என்பது மிக பெரும் தொகையான நிதி அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த நிதி பயன்படுத்தப்பட்ட அளவுக்கு எங்களுடைய விடுதலை அரசியலுக்கு விலை சேர்க்கக்கூடிய அளவுக்கான பெருமானம் என்ன, அதை இவர்களை உறுதிப்படுத்த முடியுமா? இல்லை. அப்படி இருக்கின்ற போது யாரோ ஒருவருடைய பணமாக இருந்து விட்டு போகட்டும், நிச்சயமாக இவருடைய பணமாக இருக்காது என்பதை ஆணித்தரமாக கூற முடியும். ஆக எவரோ ஒருவருடைய பணத்திலே இனத்துக்காக ஒரு பயனளிப்பதை விட தங்களுக்காக ஒரு நலனுக்காக அந்த விடயங்களை இவர்கள் செய்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு விடயத்திலே மாறி இன்னொரு விடயத்திலே மாறாமல் இருக்க முடியாதல்லவா? மாற்றம் என்பது எல்லா இடத்திலுமே இருக்க வேண்டும். ஆகவே ஐஎல்சி உயிரோடை தமிழ் இலக்கு குழுமத்தோடு மட்டும் நேசம் பாராட்டுவதிலே அவைகள் மாறிவிட்டார்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால், இனத்துக்கான விடயத்திலே, இல்லை புலம்பெயர் தேசத்தை அணுகுகின்ற விடயத்திலே, இல்லை தமிழகம் தொடர்பான விடயத்திலே எதுவுமே ஒரு முழுமையான திட்டமிடலோடு இல்லை. ஒரு அவசர கோலத்திலே இவர்களுக்கு பின்னால் இருந்து யாரோ ஒரு தரப்பு இயக்குகின்றார்கள். அந்த ஒரு பொம்மலாட்டத்திலே ஒருவர் அந்த கடிவாளத்தை அவர் என்ற போது இவர்கள் ஆடுவதை போன்று இவர்கள் ஆடுகின்றார்கள்.
இந்த தமிழகம் நாங்கள் ஒரு மிக ஆக்கபூர்வமான ஒரு விமர்சனத்தை முன்வைத்து தமிழகம் சென்றார்கள். தமிழகத்திலே மீனவர் பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற வடக்கு மாகாணத்திலே எங்களுடைய மீனவ சமுதாயத்தோடு ஒரு மனந்திறந்த உரையாடலை செய்து அந்த மீனவ மக்களுடைய குரலாக அவர்களுடைய பிரச்சனையை எடுத்து எம்மக்கூடியவர்களாக அங்கே சென்று அந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். இவர் தாங்கள் அவசர கதியிலே அங்கே சென்று விட்டு தாங்கள் ஒரு கருத்தை அங்கே சொல்லிவிட்டு சுமார் சம்பிரதாயபூர்வமாக அங்கே திரும்பி வருகின்ற போது இங்கே எங்களுடைய மக்களை சந்திக்க வேண்டும் அல்லவா? அதற்காக நாங்கள் மீனவர் பிரச்சனையை கதைத்தோம் என்ற அளவிலே கதைத்து விட்டு வந்தார்களே தவிர ஒரு ஒரு பிரச்சனையுடைய ஆழத்தை அறிந்து அது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கோ இல்லை அந்த பிரச்சனையினுடைய ஒரு தீர்வை நோக்கி நகரக்கூடிய வகையிலோ அந்த விடயங்கள் எல்லாம் அமையவில்லை. மிக கிட்டிய உதாரணங்களாக அவர்கள் ஒரு மேம்போக்குத்தனமாக இந்த விடயங்களை தங்களுடைய ஒரு சுயலாப அரசியலுக்காக அவர்கள் செய்கின்ற பட்சத்திலே நிச்சயமாக என்னால் எந்த ஒரு இடத்திலுமே அது ஒரு ஒரு மாற்றம் ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். தாங்கள் சொல்வது மட்டும்தான் சரி, ஒருவரும் தேவையில்லை, தங்களுக்கு ஒருவரும் தேவையில்லை, தாங்கள் மட்டுமே போதும் என்று நின்றவர்கள் இன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரிலே ஒரு மேலும் ஒரு சிலரையாவது இணைத்து கொண்டார்கள். சரி, எங்களுடைய ஐஎல்சி வானொலியை தடை செய்வதாக டிசிசி மூலமாக அறிவித்தார்கள். தடை பட்டியலை இலங்கை அரசாங்கம் அமெரிக்கா போன்ற நாடுகள் தடை விதிப்பதை போன்று இவர்களும் ஐஎல்சிக்கு தடையை விதித்தார்கள். எங்களை தேச துரோகிகளாக மௌனம் சூடினார்கள். அப்படி சொன்னவர்களாம் தேடி வந்து கதைக்கின்றார்கள். அந்த நிலை மாற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் இந்த நிலை மாற்றம் என்பது எங்களுடைய இனத்துக்கானதா இல்லை அந்த இன விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்கின்ற பயணத்திலே ஏற்படுகின்ற ஒரு ஆரோக்கியமான மாற்றமா என்றால் நிச்சயமாக அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை இந்த புலம்பெயர் தேசத்து பயணத்துக்கு பின்னர் அவர்களுடைய மாற்றங்கள் வந்தால் அவருடைய அடுத்து வருகின்ற செயல்பாடுகளின் ஊடாக நாங்கள் அதை அவதானித்து அதை நாங்கள் உள்ளபடி எடுத்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் என்னை இப்போது வரை அப்படியான ஒன்றை என்னால் உணர முடியவில்லை என்றால் என்னால் கூற முடியும். நீங்கள் தாயகத்திலிருந்து அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக அவதானித்து நீங்கள் கூறுவதை நான் உங்களுடைய கருத்தை மதிக்கிறேன். ஆனால் நான் சில ஆண்டுகளாக அவர்களை அவதானித்த பொழுது ஒரு சிறிய மாற்றமாவது வந்திருக்கிறது, புரிந்திருக்கிறார்கள், கொஞ்சம் பரந்துபட்டு செல்ல வேண்டுமென்ற அந்த நோக்கம் இருப்பதை நான் உணர்கிறேன். ஏனென்றால் சிலருடன் பேசியதனால் அவர்கள் எவ்வாறு செயல்பட முயற்சிக்கிறார்கள் என்ற நீங்கள் கூறுவதில் பல சிக்கல்கள் இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களில் இவர்கள் தடைகளை ஏற்படுத்தியதனால் விரிசல்கள் வந்தது. அது மீண்டும் கட்டியெழுப்புவதென்றால் இலகுவான விடயமில்லை. ஆனால் அவர்கள் இனத்துக்காக மக்களுக்காக எல்லாவற்றையுமே ஒரு பக்கத்தில் தூக்கி எறிந்துவிட்டு பலரையும் பரந்துபட்ட தமிழினத்தை சந்திப்பதற்கான முயற்சிகளை இவர்கள் எடுக்க வேண்டும் என்று நாங்களும் இந்த நேரத்தில் வினயமாக கேட்டுக்கொண்டு நிறைவாக ராமேந்திரன், இவர்களுடைய இந்த பயணத்தில் ஒரு முக்கிய நோக்கமும் இருக்கின்ற என்னவென்றால் அங்கே இலங்கை தீவில் உங்களுக்கு தெரியும் ஏக்கிய ராஜ்ய என்ற அந்த அரசியலமைப்பு வரவே கொண்டு வரப்போகிறார்கள். அதை தடுத்து நிறுத்துவது தான் இவர்களுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கின்ற என்று அதுவும் ஒரு காரணமாக இருப்பது போல் தெரிகின்றது. இதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? உண்மையிலே புதிய அரசியலமைப்பு விவகாரம் என்பது மிக முக்கியமான விடயம்தான். முதலே நாங்கள் அந்த விடயத்தை வரவேற்றிருந்தோம். கவிஞர் பொன்னம்பலம் அவர்கள் இந்த அரசாங்கம் அமைந்ததுடன் புதிய அரசியலமைப்பு தொடர்பாக அவர்கள் பேச்சுக்களை எடுத்த போது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளை இணைத்து அதை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு முயற்சிகளை கவிஞர் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்த முயற்சியை மனதார நாங்கள் பாராட்டினோம், அதை வரவேற்றோம். அது காலத்தினுடைய தேவை என்ற விடயத்தை நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் ஒரு கட்டத்திலே அவர்கள் அந்த முயற்சியை கைவிட்டு விட்டார்கள். அது ஏன் என்பதை அவர்களால் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். குறிப்பாக இவர்கள் ஸ்ரீதரன் தரப்போடு உரையாடினார்கள். அங்கே சுமந்திரன் தரப்பினுடைய ஆதிக்கம் மேலெழுந்ததற்கு பிற்பாடு இன்று எல்லாமே கைமீறி போய் தனியே தாங்களுடைய ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற நிலையோடு நிற்கின்றார்கள். இந்த கவிஞர் பொன்னம்பலம் குறிப்பிட்டதை போன்று வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளால் 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆக 18 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே 10 பேர் தான் ஒரு பெரும்பான்மையான எண்ணிக்கை. ஒரு 50% என்று சொன்னால் 9, அதற்கு மேலதிகமாக ஒன்று எடுத்தால் 10 பேர். அந்த 18 பேர்ல 10 பேர் ஒரு முடிவு எடுத்தால் அதுதான் பெரும்பான்மையான முடிவு. ஆகவே இப்போது இருக்கின்ற 150க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தனிப்பெரும்பான்மையோடு இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி விரும்பியோ தாங்கள் நினைக்கிற ஒன்றை கொண்டு வரத்தான் போகின்றார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட 18 பாராளுமன்ற உறுப்பினர்களை 10 பேர் இதை எதிர்த்தார்கள் என்று சொன்னால் வரலாற்று ரீதியாக பெரும்பான்மையான தமிழ் தரப்பினருடைய எதிர்ப்போடு அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரேடியாக நாங்கள் அப்படியே விடுவதை விட இப்படியான ஒரு விடயத்தை எந்த காலத்திலும் நாங்கள் எதிர்த்தோம், பெரும்பான்மையை எதிர்த்தோம் என்கின்ற அந்த புள்ளியிலே தான் கலைஞர் பொன்னம்பலம் அவர்கள் அந்த ஒருங்கிணைப்புக்கான முயற்சிகளை செய்தார். இன்று அது கைமறி போய்விட்டது. இப்போது இவர்கள் ஒருவர் மட்டும்தான் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த இருக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் தவற விட்டு இன்று தமிழ்நாட்டுக்கு சென்று கூட்டாட்சியை பற்றியும் புலம்பெயர் தேசத்தில் சென்று ஏக்கிய ராஜ்ய தொடர்பான எதிர்ப்பரசியலை இவர்கள் செய்து என்னத்தை சாதிக்க போகின்றார்கள்? செய்ய வேண்டிய விடயம் இங்கே இருக்கின்றது. அரசியலமைப்பு இங்கே தான் பெறப்போகின்றது. அந்த அரசியலமைப்பு தொடர்பாக எதிர்வினையாற்ற வேண்டிய களம் என்பது இலங்கை. தமிழக அரசியல் களமோ இல்லை புலம்பெயர் தேசத்து டிசிசி அல்ல. இந்த இடங்களிலே ஐக்கிய ராஜ்ய தொடர்பாக நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி என்ன மாற்றத்தை கொண்டு வரப் போகின்றோம்? நான் நினைக்கிறேன் நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் நம்புகின்றேன். புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற செயல்பாட்டாளர்களிடையே இல்லாத தெளிவை அவர்கள் ஏற்படுத்த போகின்றார்கள். ஐக்கிய ராஜ்ய தொடர்பாக இல்லை ஒற்றையாட்சி தொடர்பாக. அந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அந்த விடுதலை போராட்டத்தினுடைய உயிர்ப்பான நீட்சி புலம்பெயர் தேசத்தில் தான் இருக்கின்றது. ஏன்னா இலங்கையிலே 6ஆம் திருத்த சட்டம் இருக்கின்றது. இலங்கை அரசியலமைப்புக்கு கீழாக அவர்கள் இந்த ஒரு பிரிவினை தொடர்பாக இந்த கனவில கூட சிந்திக்க முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கின்றது. ஒரு நிலைமையிலே இன்று தமிழ் மக்களுடைய உள்ளார்ந்தமான அந்த விடுதலை வேட்கையை இன்று சுமந்து கொண்டிருக்கின்றது புலம்பெயர் தேசம். அங்கே வந்து நின்று கொண்டு நாங்கள் வகுப்படுத்த வேண்டிய பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த ஏக்கிய ராஜ்ய பூச்சாண்டியை கொண்டு வந்து புலம்பெயர் தேசத்தில் விதைப்பதற்கு என்ன அவசியம் இருக்கின்றது? என்னை பொறுத்தவரையில் அந்த ஏக்கிய ராஜ்யம் என்கின்ற விடயம் ஒன்றை வைத்துக்கொண்டு இப்போ சுமந்திரன் தரப்பு ஏதோ ஒரு விதத்தில் அரசாங்கத்தோடு இணைந்து பயணிக்க போகின்றது. அது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அரசியலமைப்பு பேரவை இல்லை அரசியலமைப்பு வந்து உருவாக்கம் என்ற ஏதோ ஒரு ஒன்றுக்குள்ளாக தன்னை ஒரு வித்துவானாக காட்டி கொண்டிருப்பவர் எப்படியாவது அதுக்குள்ளே நுழைந்து அவர் ஒரு பங்குதாரராக வரப்போகின்றார். அவர்கள் அந்த அரசியலமைப்பு விடயத்திலே வாக்களிக்கின்ற போது என்ன முடிவுகளை எடுக்க போகின்றார்கள், தமிழரசு கட்சி என்ன முடிவு எடுக்க போகின்றது என்பதெல்லாம் தனிக்கதை. ஆனால் தாயகத்திலே இருக்கக்கூடிய அந்த நிலவரங்களை குறைந்தபட்சம் இங்கே வந்து நாங்கள் அதுக்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். இன்று 13வது திருத்த சட்டம் என்கின்ற ஒரு விடயம் யாருமே எங்கள் மீது திணிக்கக்கூடிய ஒன்றல்ல. ஆனால் அதற்கு எதிராக வடக்கு கிழக்கிலே துண்டு பிரசுரங்களை கொடுத்து பாரிய ஒரு பரப்புரை நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள். அப்போதே கூறினோம், 13வது திருத்த சட்டத்துக்கு எதிராக களமிறங்கி பிரச்சாரம் செய்வர்கள் தங்களுடைய கொள்கைகளை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கு இப்படி ஏதாவது முயற்சிகள் எடுத்தாரா? இல்லை. சரி, இப்போது இந்த ஏக்கிய ராஜ்யம் என்கின்ற ஒரு விடயம் வருகின்றது என்று சொன்னால் இந்த அரசியலமைப்பு ஒரு விடயத்திலே தமிழ் மக்கள் ஒரு பூரண தெளிவை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அப்படி தமிழ் மக்களுடைய இவர்கள் எங்கே சந்திப்புகளை நடத்தி இருக்கின்றார்கள்? சரி, தமிழ் மக்கள் 2வது பட்சம். இன்று வடக்கு கிழக்கிலே உங்களுக்கு கட்சி கட்டமைப்பு இருக்கின்றது. உள்ளூராட்சி மன்றங்களிலே இன்று உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய எத்தனை கலந்துரையாடல்களை நடத்தி இருக்கின்றார்கள்? அவர்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது கருத்துக்களை விதைத்திருக்கின்றார்களா? இவர்கள் எப்படி சிங்கள பௌத்த பேரணவாதிகள் அந்த விகாரைகளிலே வைத்துக்கொண்டு அந்த மகாவம்ச கட்டுக்கதையை சின்ன வயதில இருந்து இந்த சிங்கள பௌத்த வம்சாவளியினருக்கு கடத்துகின்றார்களோ அதே போன்று அந்த தொடக்க அரசியலையும் இந்த 13வது திருத்தம் என்றாலே அதை எல்லோருடமே விதைத்து வைத்திருக்கின்றார்கள். இன்று குஞ்சு உருமான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட குஞ்சு உருமான் இது யாரை நீங்க சந்தித்தாலும் அதே ஆவேசத்தோடு இவங்க 13க்குள்ள கொண்டு சிறை வைக்க போறாங்க, இவங்க 13க்கு நாங்கள் போராடினாங்க, 13க்கு தெளிவெண்ண உண்ணாவிரதம் இருந்தவர், 13க்கு 50,000 மாவீரர்கள் உயிரை கொடுத்தவர், ஆகவே நாங்கள் இன்னொருக்கா நாங்கள் இதண்ட இவங்களோட 13க்குள்ள கொண்டு சிறை வைக்க போறாங்க, இவங்களோட சேர்ந்து நாங்கள் நிற்கிறது. இதே நிலப்பாடு தான் அவங்களோட குஞ்சு உருவான எல்லார்ட்டையும் இருக்குது. அப்ப முதல்ல நீங்க அவங்கள்ட்ட ஒரு தெளிவை ஏற்படுத்துங்க. ஆகவே செய்ய வேண்டிய விடயங்கள் ஏராளம் இங்கே இருக்குது. முதல்ல உங்கள்கிட்ட ஒரு எல்லாரையும் அரவணைச்சு போற பண்பு உங்கள்கிட்ட வரணும். அதை உங்களோட கட்சியினர்கிட்ட முதல் கடத்தணும்.
உங்களோட குஞ்சு உருமான் எல்லார்ட்டையும் அதை கடத்தணும். அதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் போய் சம்பந்தம் இல்லாமல் போய் ஸ்டாலின்கிட்ட போய் நின்று கொண்டு கூட்டாட்சி தொடர்பாக கதைக்கிறதாலையோ இல்லை உங்கள் டிசிசி நின்று கொண்டு ஏக்கிய ராஜ்யத்தை பற்றி வகுப்படுக்கிறதாலையோ எந்த வித மாற்றம் வராது. இது என்னடா அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து புலிக்குடிய இந்த தலைவர படத்தை மிஞ்சி கொண்டு தமிழீழ விடுதலைக்காக போராடுறவன்கிட்ட போய் நின்று கொண்டு ஒட்டியாட்சியை பற்றி வகுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப என்னத்துக்காக இந்த இது அங்க போய் நீங்க தெளிவு ஏற்படுத்தணும். அதனுடைய தாக்கத்தை இங்க என்னத்தை நீங்க சாதிக்க போறீங்க? இப்போ குறைஞ்சபட்சம் அரசாங்கம் இதை செய்ய போகணும்னு சொன்னா இங்க ஒரு வெகுஜன புரட்சி ஏற்படுத்துறதுக்கு இல்லை ஒரு தமிழர்கள் தாயமாக திரண்டு அதை எதிர்ப்பை காட்டுறதுக்கு நீங்கள் என்ன செய்திருக்க? ஒன்றையும் செய்யலை. இதைத்தான் நாங்கள் தெளிவா வந்து 6 வருஷமா நாங்கள் 7 வருஷமா சொல்லி கொண்டிருக்கோம். தெளிவான ஒரு வழிவரப்படுத்த இந்த தமிழ்நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த விஷயத்தை தெளிவா பேசினாங்க. நீங்கள் தமிழகத்துக்கு போறதுக்கு முன்னால இல்ல இந்த அரசாங்கத்தை அணுகிறதுக்கு முன்னால இந்த பொங்கு தமிழ் எழுக தமிழ் மாதிரி ஒரு பெரிய ஒரு மக்கள் திரள் போராட்டத்தை ஒரு நடத்தி அதிலே மக்களின் ஆணையை பெற்று அந்த ஆணையை கொண்டு போய் நீங்க எங்க முன்வைக்கிறீங்களோ அங்க நீங்கள் சரியான அரசியலை செய்ய முடியும். அதை விட்டுட்டு நீங்க 4 பேர் கட்சியை சேர்ந்த 4 பேர் போய் அங்க போய் நின்று கொண்டு ஒரு இன்ப சுற்றுலா போன மாதிரி அங்க போய் நின்று கொண்டு இந்த விடயங்களை ஐக்கிய ராஜ்ஜியை பேசுறதாலேயோ இணைப்பாட்சியை பேசுறதாலேயோ எந்த வித மாற்றமும் வந்து விட போகாது என்று உங்களுக்கு தெரியும். பொத்தியுள்ளடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கம் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தமிழக அரசியல், தமிழ் தேசிய அரசியல் தொடர்பாக. அப்படி உங்களால் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? அதை செய்யுங்கள். தமிழ் மக்களுடைய அந்த தெளிவை ஏற்படுத்துங்கள். தமிழ் மக்களை ஒரு கொள்கைக்கு பின்னாலே அணிதிரட்டுங்கள். அதை முன்வைத்து நீங்க அரசாங்கத்திடம் சொல்லுங்கள். அப்படியான நிலையை உருவாக்கினால் தானாக சுமந்திரன் இந்த களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார். இன்று புலம்பெயர் தேசத்திலே போய் புலம்பிக் கொண்டு நிற்பதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது? சுமந்திரனை ஓரங்கட்டினால்தான் தமிழ் தேசிய அரசியலில் ஒரு விடிவு பிறக்கும் என்று. அதற்கு நீங்கள் இங்கே போராடாமல் களமாடாமல் அங்கே போய் நின்று கருத்து புரட்சியை செய்த என்ன பிரயோசனம்? ஆக இங்கே வந்து மக்களை உங்களுடைய கொள்கைக்கு பின்னாலே அணிதிரட்டுகின்ற போது தன்னியல்பாகவே துரோகிகளும் எதிரிகளும் காணாமல் போய் விடுவார்கள். இதைத்தான் நாங்கள் 2018 சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். 2018 இவர்கள் சொன்னார்கள், சுரேஷ் பிரேமச்சந்திரன் தரப்போடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி அமைத்தார்கள். பேச்சுவார்த்தை நடந்தது. இறுதி கட்டத்திலே அவர் இந்தியாவுக்கு போட்டு வந்து ரோவின் கதையை கேட்டுக்கொண்டு கூட்டணியை குழப்பி போட்டார் என்று அவங்க ஒரு கதையை சொன்னாங்க. அதை எல்லாரும் முண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து ஒரு இந்தியாவோ ஒரு உலக வெள்ளாதிக்க புலனாய்வு அமைப்பு ஒரு வெளிப்படையா எல்லாரும் தெரிகிற மாதிரி ஒரு பிளேன்ல கூப்பிட்டு பெரிய விளம்பரம் எல்லாம் வச்சு போஸ்டர் அடிச்சா சுரேஷ் பிரேமச்சந்திரன் வாரார், அவர் எங்கள்கிட்ட தான் வாரார், அவருக்கு நாங்கள் அசைன்மெண்ட்டை கொடுத்து அனுப்ப போறோம் எல்லாம் ஒருத்தரும் செய்ய மாட்டாங்க. அப்படி சின்ன பிள்ளைத்தனம் இவங்கள் நினைக்கிற அளவுக்கு சின்ன பிள்ளைத்தனமா எல்லாம் அப்படி இந்த சர்வதேச நாடுகள புலனாய்வு எல்லாம் அப்படி வேலை செய்யாது. அவங்க இருந்த இடத்துல இருந்து கொண்டு ஆட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்களோட கட்டமைப்புகள் இருக்குது. அவர் சின்ன பிள்ளைத்தனமா அவர் ஏதோ இந்தியாவுக்கு போட்டு வந்து அவர் தன் சொந்த விஷயமா ஏதோ ஒரு அலுவலா போட்டு வந்ததை வச்சுக்கொண்டு அவர் இந்தியா போட்டு வந்து அவர் ரோவண்ட அசைன்மெண்டோட வந்தவர் அதால கூட்டணி குலைச்சி போச்சுன்னு சொல்லி குழப்பினது. பேர்ந்து சொன்னாங்க அவருக்கு இந்தியான சப்போர்ட் இருக்கு, அப்போ ஒதுக்குள்ள நாங்கள் கூட்டணிக்கு நின்றோம்னு சொன்னா இந்தியா அவரை தான் மேல எழுப்பும், அப்ப அவரை மீறி நாங்கள் ஒன்றும் செய்யலாதுண்டு பேருந்து விக்னேஸ்வரன் ஐயா அதுக்குள்ள கட்சிக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ள வந்து அதுக்கு ஒவ்வொரு காரணங்களை சொன்னாங்க. இப்போ நாங்கள் அப்பயிலிருந்து தெளிவாக சொல்ற விஷயம், நீங்கள் ஏன் மற்றவைகளை பார்த்து பயப்பட வேண்டும்? சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு பின்னால இந்தியா நிற்கிது, விக்னேஸ்வரன் அவர் தலைமை பதவி அவர்கிட்ட போடும். நீங்கள் நேர்மையாக உங்களுடைய அந்த தமிழ் தேசிய அரசியலை நீங்க முன்கொண்டு சென்றால் அப்ப இவர்கள் மீதே இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த ஒரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டவர்களோடு ஒரு கூட்டணியில பயணித்து உங்களுடைய அந்த ஆணித்தரமான தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி உங்களை அந்த இடத்திலே ஒரு மேலான நிலையிலே கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை உங்களிடம் இல்லை. அப்படி மற்றவர்களிடம் வரும். அதே நிலை 2018 என்ன நிலைமையோ 2026 அதே நிலைமைதான். இவர்களுக்கு ஒரு மாற்று அணியை கட்டி எழுப்புவது, ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை வழங்குவது என்பது இவர்கள் உள்ளார்ந்த நோக்கம் அல்ல. அதை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி கொண்டு காலத்துக்கு காலம் ஒன்றையும் உருப்பட விடாமல் செய்கின்ற செயல்பாட்டை தான் இவர்கள் செய்கின்றார்களோ என்பது இவருடைய செயல்பாட்டு நிமித்தமாக நாங்கள் உணர்கின்ற விடயமாக இருக்கின்றது. நீங்க 2010 ஆண்டிலிருந்து இந்த 16 ஆண்டு கால அரசியலை
சரியான முறையில் நீங்கள் ஒரு சீர்தூக்கி நீங்கள் ஒரு ஆய்வு செய்வீர்களாக இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தரப்பினுடைய நிலைப்பாடு என்பது இப்படியான ஒரு மதிப்பீட்டில் தான் இது நாங்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டு இல்லை. யாராவது நேர்மையாக நீங்கள் வரலாற்றை தரிசித்து பாருங்கள், உங்களுடைய முடிவும் இதுவாகத்தான் இருக்கும். ஒரு கூட்டணி சேர முற்படுவார்கள், குழப்புவார்கள். கூட்டணி சேர முற்படுவார்கள், குழப்புவார்கள். ஒருவர் இவர்களை விட பலம் பெற்று வந்தால் அவர்களை கொண்டு வந்து நடுத்தருவிலை விட்டு குழப்பி விட்டு இவர்கள் சென்று விடுவார்கள். இல்லை, முதலாம் நம்பர் 2ஆம் நம்பருக்கு போட்டி வருகின்ற போது ஏதோ துரோகி பட்டத்தை சுட்டி வெளியே தள்ளி விடுவார்கள். இதை விட இவர்களிடம் என்ன மாற்றத்தில் 16 வருடங்களை கண்டோம். இப்போது அவர்களுக்கு அந்த முதலுக்கே மோசமானதை போன்று 2020ஆம் ஆண்டு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தது. இப்போ 2025 1 கிடைத்தது. அந்த ஒன்றும் இல்லாமல் போடும் என்ற ஒரு அந்தரத்திலே தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை தவிர நாங்கள் வேறு என்ன சொல்வது? ஆகவே இந்த ஏக்கிய ராஜ்யம் என்கின்ற பூச்சாண்டி என்பது அனுர அரசாங்கம் வந்து அவர்கள் எதை வேண்டுமானால் செய்துவிட்டு போடும். இப்போது உங்களால் எதுவுமே செய்துவிட முடியாதனால் இப்போது நீங்கள் உள்ளார்ந்தமாக தமிழ் தரப்பு ஒன்றாக இதில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதி இருந்தால், உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் சங்கு சைக்கிள் கூட்டணி ஒரு கூட்டணி உருவானது. அந்த கூட்டணியை உங்களால் தக்க வைப்பதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? 13வது திருத்த சட்டம் என்பது சுத்த ஏமாத்து, அதுதான் காரணம் என்பது ஏமாத்து என்று அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். உங்களுடைய கொள்கை உடன்பாட்டிலே சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு நிரந்தர தீர்வாக ஏற்றுக்கொண்டு அதற்கு இடைப்பட்டதாக அரசியலமைப்பு பிரகாரம் இருக்கின்ற 13வது திருத்த சட்டத்தில் கிடைக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அழுத்தம் கொடுப்பது என்கின்ற விடயங்கள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்ட விடயங்கள். இப்போது திடீராக 13 என்ற விடயத்தை வைத்துக்கொண்டு கூட்டணியை குழப்பினது நோக்கம் என்ன என்று சுமந்திரனை நீங்கள் பலப்படுத்தி இருக்கின்றீர்கள். இன்று புலம்பெயர் தேசத்தில் போய் சுமந்திரனை தனிமைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை விடுகின்றீர்கள். ஆனால் இங்கே தாயக அரசியலை சுமந்திரனை பலப்படுத்தி இருக்கின்றீர்கள். இன்று உங்களோடு இருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை இன்று சுமந்திரனுடைய பக்கத்திலே நீங்க யார் தள்ளியது? நீங்கள் தான். நீங்கள் ஏற்படுத்திய இடைவெளியிலே சுமந்திரன் வந்து கடையை போட்டுவிட்டார். இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில EPRLF இருக்கின்றது, டெலோ இருக்கின்றது, புலட் இருக்கின்றது, ஜனநாயக போராளி கட்சி இருக்கின்றது. இன்று 4 கட்சிகளும் இன்று தமிழரசு கட்சி என்கின்ற தரப்போடு சேர்ந்து இன்று 5 கட்சியாக சேர்ந்து இருக்கின்றது. நீங்கள் சரியான அணுகுமுறையை நீங்கள் கையாண்டிருந்தால் இந்த நொடிப்பொழுது வரை தமிழரசு கட்சியை தனி கட்சியாகவே நீங்கள் வைத்திருக்க முடியும். ஆகவே எதிரியை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் பலப்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள். மக்கள் மத்தியில் யார் சரி பிள்ளை என்பதையெல்லாம் யாரும் பார்க்க போவதில்லை. இப்போது தமிழ் மக்கள் எந்த ஒரு கட்சியாலும் தனித்து நின்று தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு விடயத்தையுமே பெற்றுக் கொடுக்க முடியாது. இதை மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற நிலையிலிருந்து அப்படியே படிப்படியாக இன்று கூட நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சியை தெரியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக நீங்கள் நின்றிருந்தால் இந்த பெரும்பான்மை கூட இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உங்களால் பெற்றிருக்க முடியாது. தமிழ் தேசிய பேரவை என்கின்ற பெயரிலே ஒரு சிலரையாவது இணைத்து கொண்டு நீங்கள் இந்த தேர்தலை எதிர்கொண்டதனால்தான் மக்கள் உங்களுக்கு இப்படியான ஒரு அங்கீகாரத்தை தந்தார்கள். இல்லை என்று சொன்னால் அது கூட இல்லை. ஆகவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இன்று EPRLF கோலாகலாம் தனியாக நின்றார்கள், இன்று டெலோ புலட் தனியாக நின்றார்கள். இன்று எல்லோருமா சேர்ந்து வந்ததன் காரணமாக இன்று 3 தரப்பிடம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு தலைமைத்துவத்தை தந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இடங்களிலே தமிழரசு கட்சியும் 150க்கும் மேற்பட்ட இடங்களிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அதே போன்று 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே அகில இலங்கை அதாவது தமிழ் தேசிய பேரவையும் உறுப்பினர்களை இந்த உள்ளூராட்சி மன்றங்களை தக்க வைத்திருக்கின்றார்கள். இது எதை காட்டுகின்றது? மக்கள் ஒற்றுமையை விரும்புகின்றார்கள். அந்த மக்கள் விரும்புகின்ற ஒற்றுமையை நோக்கி நீங்கள் செயல்பட்டிருக்கின்றீர்களா? இல்லை. இப்போது நீங்கள் தனிமைப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த தமிழ் தேசிய பேரவை என்ற அளவிலே நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் மக்களுடைய பார்வையிலே அங்கே 5 தரப்புகள் அங்கே இருக்கின்றது. ஆகவே யாருடைய பக்கம் பலமாக இருக்கும்? அப்ப இதை மீறி நீங்கள் எப்படி மாற்றத்தை கொண்டு வரப் போகின்றீர்கள்? அது ஏக்கிய ராஜ்யம் என்பது இங்கே தமிழ் மக்களிடம் ஈடுபடாது. புலம்பெயர் தேசத்திலேயே நீங்கள் அதை பேசுவதனூடாக உங்களை அவர்கள் ஏதோ வீராதி வீரர்களாக கருதக்கூடும். ஆனால் இங்கே நகைப்புக்குரிய விடயமாகத்தான் இங்கே பார்ப்பார்கள். ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இந்த நிலைப்பாடுகள் என்பது ஒரு கால பொருத்தமற்ற ஒரு நிலைப்பாடு என்பதைத்தான் என்னால் அனுத்தரமாக கூற முடியும். அதை விட ஒரு உறுதியாக தமிழக பயணம் இவர்களுடைய புலம்பெயர் பயணத்தை என்னால் மதிப்பாய்வு செய்ய முடியுமாக இருந்தால் இவர்கள் இந்த பயணங்களின் ஊடாக கிடைக்கின்ற அந்த ஊடக வெளிச்சத்தின் ஊடாக தங்களுடைய பின்னடைவுகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய
ஒரு அரசியல் ஆதாயமாக அந்த விடயங்களை கையாள வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்துக்காகத்தான் இது பயன்படுமே தவிர தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியலிலே ஒரு துளியளவு மாற்றத்தையும் இது ஏற்படுத்திவிட போவதில்லை என்பதைத்தான் என்னால் மீண்டும் ஆணித்தரமாக கூற முடியும். எனவே நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருந்த விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது ஏதோ ஒரு மாற்றம் வருவது போல் இருக்கின்றது, அல்லது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அவர்கள் மீது எந்த காழ்ப்புணர்வு இல்லை என்று கூறிக்கொண்டு மிகவும் சுருக்கமாக இப்போ நீங்கள் நிறைய விடயங்கள் அவர்கள் தொடர்பாக கூறும்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தமட்டில் நீங்கள் நிறைய குறைபாடுகளை சுட்டிக்காட்டினீர்கள். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன செய்யலாம்? அவர்கள் மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு ஒரு சரியான பாதையில் பயணிப்பதற்கு என்ன செய்யலாம் என்று சுருக்கமாக கூறுங்கள். விரிவாக நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நிச்சயமாக இவ்வளவு நேரமும் எங்களுடைய உரையாடலாக இருக்கட்டும், இல்லை இதற்கு முன்னரான நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எவையுமே காழ்ப்புணர்வு ரீதியான ஒரு பார்வை அல்ல. எங்களுடைய இந்த 16 ஆண்டுகள் கழிந்து 17வது ஆண்டிலே நிற்கின்ற ஒரு வறுமையான நிலைமையில என்று பார்க்கின்ற போது இருக்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது நிச்சயமாக அவ்வாறான ஒரு விடயங்களை சுட்டிக்காட்ட முடிகின்றது. உண்மையிலே ஐஎல்சி உயிரோடை தமிழ் இலக்கு குழுமத்தை தேடி இவர்கள் வர வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்கள் இந்த பக்கங்களே இவர்கள் செய்யக்கூடிய ஒன்று, இவர்கள் சரியான விடயங்களை செய்யட்டும். ஏன்னால் நாங்கள் யாரும் எங்களுக்கு வெற்றிலை பாக்கு வைத்து நாங்கள் ஒருவரை பற்றி போற்றி புகழ்ந்து பேசுவதில்லை. இந்த எங்களுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை அரசியலுக்கு நேர்மையாக எவர் பயணிக்கின்றார்களோ, சரியான பாதையில் எவர் பயணிக்கின்றார்களோ, அந்தந்த சந்தர்ப்பங்களில் அவர்களுக்குரிய அங்கீகாரத்தையும் அதுக்கான சரியான பாராட்டுகளை நாங்கள் எங்களுடைய இது நிகழ்ச்சிகளூடாக வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே இவர்கள் தங்களுடைய பயணத்தை உள்ளார்ந்தமாக தமிழ் தேசிய இனத்தினுடைய அந்த விடுதலை அரசியல் என்கின்ற அந்த உன்னதமான லட்சிய பாதையில இவர்கள் பயணித்தால் இவர்கள் எங்களை தேடி வந்து கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய செயல்பாடுகளுக்குரிய அங்கீகாரம் மக்கள் மத்தியிலே இவர்களுடைய ஒரு ஒரு இலவசமான ஒரு பிரச்சார நடவடிக்கையாக நாங்கள் அதை செய்து விட்டு போவோம். மக்களும் அதைத்தான் விரும்புகின்றார்கள். இவர்கள் மக்களிடையே சென்று இவர்கள் தமிழகம் அங்கே இங்கே சென்று செயல்படுவதுன்ற விடயம் எல்லாம் சரியான வழித்தடத்தில் இவர்கள் அதை செய்வார்களாக இருந்தால், வெளியே ஒன்றை கூறிக்கொண்டு உள்ளார்ந்தமாக ஒரு நிகழ்ச்சி நிலை வைத்துக் கொண்டு செயல்படுவதை கைவிட்டு நேர்மையாக இவர்கள் செயல்பட்டால் அதுவே இவர்கள் மாற்றம் என்று இவர்கள் கூப்பாடு போட தேவையில்லை, கூவத் தெரிய தேவையில்லை. மக்கள் அதை உணர்ந்து கொண்டு அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள். அதற்கான செயல் திட்டங்களை இவர்கள் தாயகத்திலே மையப்படுத்தி அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வார்களாக இருந்தால் அந்த செயல்பாடுகளை இவர்களுக்கான அங்கீகாரமாக மாறும் என்பதைத்தான் ஆணித்தரமாக இந்த இடத்துல கூற முடியும். நன்றி ராமேந்திரன். நான் எப்பொழுதுமே நேர்மறையாக பார்ப்பேன். மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் வெறுமனவே நடந்தவற்றையோ அல்லது குற்றத்தை குறை கூறுவதற்காக நாங்கள் இங்கே இந்த வானொலியை நடத்தவில்லை. மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த மக்கள் சுயேட்சமாக வாழ வேண்டும். எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு அர்ப்பணிப்புகள், இவை எல்லாமே வீண் போகக்கூடாது என்பதற்காகத்தான் இதை நாங்கள் ஆழமாக எல்லா அரசியல்வாதிகள் மீதும் ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கும் வகையில் தான் எங்களுடைய நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை இங்கே கொண்டு வருகிறார்கள். அதற்காக அன்பர்கள் சார்பாக அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, ராமேந்திரன், நீங்களும் இன்று உங்களுடைய கருத்துக்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் அவர்கள் நடத்திய கூட்டங்கள், அந்த பயணங்கள் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.